ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசுறதுலாம் சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல இதே கூட்டணி அமைச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை வேற, டெல்லியிலையும் நம்ம தனி பெரும்பான்மையோட வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியாளர்களுக்கு முடிவெடுக்கின்ற விதமாக வந்து, ஆனால் என்னை பொறுத்தவரை நான் உடன்பாடு இல்லை. இதுதான் நல்லது. இந்த 40க்கு 40 அவன் கிடைச்ச பிறகு அவனுக்கு ஆணவம், அதிகாரம் எல்லாம் போத தலைக்கேறி போய் அமிர்த இது சொல்லுவாங்க, அளவுக்கு கொஞ்ச நாள் அமிர்தம் இருந்துச்சு. சாப்பாடு கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு சாப்பிட்டது சரியாது, அதிகமாக சாப்பிட்டு சரிக்குது. இன்னைக்கு அதை தாண்டி 40க்கு 40 கிடைச்ச உடனே அவங்க ஆடுற ஆட்டம் போகிற போகணும் அளவே இல்லை. அதுதான் அவங்களுக்கு முடிவு பெற்றிருக்கிற வயதுக்கு கூட என்ன பல்வேறு பிரச்சனை வரும். இன்னைக்கு வயது ஊற்றி மருத்துவமனைக்கு போய், நான் வேற யாரும் மருத்துவமனைக்கு போனதுன்னு சொல்லலை, மருத்துவமனைக்கு போய் இன்னைக்கு ஐசியூவில் இருக்கின்ற நிலைமைக்கு திமுக சென்றிருக்கின்றது என்பதை இந்த கூட்டணி அமைச்சரோட ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மூலமாக கிட்டத்தட்ட கொஞ்சமாக ஒரு மணி நேரம் கூட அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வு இன்றைக்கு உலக நாடுகளிலேயே இந்தியாவை திரும்பி பார்க்கிறது. உலக நாடுகளிலேயே இன்றைக்கு வல்லரசு எது என்றால் இன்றைக்கு இந்தியா தான், பாரதம் தான் என்ற நிலையை உருவாக்க ஆரம்பிக்க பிரதமராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் பார்வையில் தமிழ்நாடு வந்துருச்சு. நம்ம ஒருவேளை எல்லாரும் நீங்கள் நம்ம ராமகிருஷ்ணன் இங்கே உள்ளவங்க மாநில அண்ணாச்சி தலைவர் எல்லாம் நீங்கள் கிடைக்க மாதிரி பிஜேபி கூட்டணி போட்டு அமைச்சிருந்தா கூட இந்த பார்வை வந்திருக்கு. இப்போ பார்க்குற பார்வை வெற்றிக்கண் திறந்துச்சு. மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் இன்னைக்கு நெற்றிக்கண்ணை திறந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்க்க ஆரம்பித்துள்ளார்கள். நிச்சயமாக அனுமதிப்படுத்தி அந்த வகையில் தான் இந்த கூட்டணி சரியான நேரத்தில் நல்லபடியாக அமைந்திருக்கின்றது என்பதை நான் முதல்ல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் நடந்தது நிதர்சனமான உண்மை, யதார்த்தம். அந்த வகையில் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயம். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு செல்லும். அது ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பு. என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்தமோ அன்றைக்கே முதலமைச்சருடைய நிலைமை நான் சட்டமன்றத்தில் கண்கூட பார்த்தேன். அவருடைய தன்னிலை மறந்து யாராவது சொல்லுவாங்களே, எப்படி நீங்க சொன்னீங்களே, எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, சட்டமன்றத்தில் எதில் உட்கார்ந்துருக்காரு, ஏதோ விவாதத்தில் இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் அருகில் இருக்கிறதுனால முதலமைச்சரோட ரியாக்ஷன் பூரா அப்படியே கண்கூட பார்ப்போம். பக்கத்தில் இந்த இவ்வளோ தான், இதோட கம்மியாக தான் இந்த தூரத்தில் இருக்கும். எந்திரிச்சு பதட்டத்தில் பிஜேபியோட 2026 2031 கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, எப்படி சேர்ந்தீங்க, எப்படி பிஜேபியோட சேர்ந்தீங்க என்று யாராவது கேட்பாங்களா? நீங்கள் ஏன் சேர்ந்தீங்க? அடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சி இயக்கத்துக்கும் அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய நிலைப்பாடு. அதை போய் ஒரு வாய் விட்டு அவரால் தாங்க முடியும். எப்படி பிஜேபியோட சேரவே மாட்டேங்களா, எப்படி சேர்த்துட்டீங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எழுதிச்சாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த பதட்டம், எதுக்கு இந்த ஒரு பயம்? நாங்கள் பிஜேபி சேருவோம், கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய விருப்பம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லணும். பதில் ஏன்னா தன்னிலை என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி அமைந்ததோ அன்றைக்கு அவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்கிறத முதலமைச்சரோட பதட்டத்தை நான் நினைப்பேன். ஏன்னா இது இந்த கூட்டணி அமைந்த நேரத்தில் நம்ம மக்களோட உணர்வுல நம்ம இரண்டு பாரதிய ஜனதா தோழர்களுக்கும் அதிமுக தோழர்களோட உணர்வை நான் சொல்லலை, கண்கூடா பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த பிரதிபலிப்பை நான் கண்கூடா பார்த்தேன் என்பது அதே முதல் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு கொண்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்பது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் என்பதை அம்மா இவங்க என்ன இறக்கமாக இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக இல்லை. அது இணக்கமாக இருந்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இலக்கெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல படித்து
இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கு பாஜக தான். 99 வாஜ்பாய் நாங்க தவறு செஞ்சுட்டு வந்தோம். 98 ஒரு வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூட நட்பு கேடாய முடியும்னு ஒரு இடம் கூட்டாரு ஒரு சாமி. ஆமா சுப்பிரமணியன் கரெக்டு. அவர் ஒரு தவறான வழிகாட்டுறதை சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வீழ்த்துட்டு வந்து நாங்கள் தான். அந்த பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு நாங்கள் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதி வாய்ப்போட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி. அந்த நன்றியோட அவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியா பார்க்க கூட்டணி இல்லாமல் சொன்னோம். நாங்கள் தனிச்சு நின்னா நாங்கள் எங்களுக்கே தெரியும் ஒரு சீட்டோடு ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதான் நேரத்தில் சந்திச்சோம். ஏதாவது அன்னைக்கு கால சொன்னது ஒவ்வொரு நேரம் ஒன்று நடந்துடும். அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி விட்டு இறங்கினவன் யாரும் வீட்டுக்கு போக முடியாது. வேற எங்க இருப்பாங்க அத்தனை பேர் அவங்க சுற்றில மாட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் வராங்க. ஆனால் இன்னைக்கு நாட்டோட நிலைமை மக்களுக்கு தெரியுது. மக்கள் தெளிவாயிட்டாங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும், வெற்றி பெற வேண்டும், அவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மனநிலை மன ஓட்டம் வந்துச்சு. கருத்து சொல்ல வர முதல்ல இந்த பிரச்சாரத்தை துவக்கிறதுக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்னைக்கு மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவங்க அதுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு வராருன்னா நம்ம மாவட்டம் தான் அவங்க. நம்ம மாவட்டம் நடக்கிற இந்த சுற்றுப்பயணத்துக்கு தான் வர்றதுக்காக ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு உங்கள் அனைவருக்கு சார்பாக என்னோட இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த மோடிஜி அமைச்சரவையில் எந்த அளவுக்கு புத்தி கூர்மை இல்லை ஒரு திறமையான அமைச்சர்கள் இருக்காங்கிறதுக்கு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் பேசல. அவங்க தான் பேசுறாங்க, எங்களை பேச விடலைன்னா அந்த சப்ஜெக்ட அவ்வளவு தரவா தீப்பெட்டியை பற்றி அவ்வளவு சொல்லி இதில் பிளாட்டா வேணுமா இல்லைன்னா ஸ்லாப் சிஸ்டம் வேணுமா, எல்லாருக்கும் ஈவனாக 12 வேணுமா. நிறைய பேர் இன்னொரு நீங்கள் வந்து தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தி அரசாங்கம் வந்துருக்கீங்க, புல் மெக்கானிக்ஸ் பண்ணுறவங்களும் வந்திருக்காங்க, சேவாசத்துக்கு வந்திருக்காங்க, குடியாத்தம் வேலூர்ல இருக்கு, அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சிஸ்டம் கேட்காங்க. இல்லை எல்லாரோடையும் கலந்து வந்து நான் டக்குன்னு என்ன சொல்லிச்சாமா ஒன்றுமே வேணாம், ஸ்லாப் தான் வேண்டாம், ஈவனா 12 தான், 12க்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்த்து அந்த ரிட்டு வாங்கிட்டு கொடுத்த உடனே நீங்கள் போயிட்டு வாங்க பார்ப்போம், பார்ப்போம் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு வந்த 15வது நாள் 18% 12% குறைந்த. அதுக்கு பிறகுதான் தீப்பெட்டியை பாதுகாப்பு இல்லைன்னா திட்டத்தில் எப்போ முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் வரும்போதே இன்னைக்கு ஒரு நாட்டை ஒரு பிரளயம் வந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு பிரளயமாக பூகம்பமாக ஆகிப்போச்சு இந்த எழுச்சி பயணம். இன்னைக்கு அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. உண்மையிலேயே உடம்பு சொல்லி எதனால் ஆஸ்பத்திரி போனாங்க எங்களுக்கு தெரியல. மருத்துவமனை போயிட்டாரு. நாங்கள் கூட நேரத்து போடுறது சொன்னேன், முதலமைச்சர்லாம் கொரோனா குணமாகி வீட்டுக்கு வரணும், இந்த பேரில் சந்திக்கணும், அவர் ஜெயிக்கணும், அவங்க கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லணும், ஜெயிக்கணும்னு சொல்லல, அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சு வந்து இன்னைக்கு நாங்கள் உட்கார்ந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து எடப்பாடியார் முதலமைச்சர் சார்ந்தில் உட்கார்ந்துருக்கதை அவர் கண்ணாட பார்க்கணும். அதுதான் நேற்று கூட அந்த மண்டபத்துக்கு சொன்னேன். அந்த அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கலை இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளின் பார்வையில் இருக்கின்ற ஒரே தலைவர் திரும்பவும் சொல்ற மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி. இந்த அளவுக்கு என்ன கேள்விகள் பேசுறாங்க. மாநிலங்களுக்கு உடனே அவர் வெளிநாட்டுக்கு போறார், நான் போறேன், வெளிநாட்டுக்கு டூரிஸ்டா போறார், அவர் என்ன கொடுக்க முடியும். நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து சொந்த நாட்டிலே ஒரு 4-5 தலைவர்கள் தான் தனக்கெல்லாம் ஒரு குடும்பமே அமைத்துக் கொள்ளாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவங்க. அதில் பிஜேபி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் மோடிஜி அவர்கள் அந்த பார்வையில் இருந்து நாட்டுக்காக உலகம் போகலாம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒன்று போதும். அதே மாதிரி வாஜ்பாய் இருக்கும்போது கார்கில் கட்டி இந்தியா தலைவர்கள் வச்சுதான் இல்லையா. இதெல்லாம் யாரால முடியும்? அந்த தலைமை பொறுப்புல வந்திருக்கவங்க ஆட்கள் வேணும், அறிவு வேணும், அனுபவம் வேணும். இந்த ஆற்றலும் அறிவும் அனுபவமும் ஒருங்கே அமையப்பட்டவர் தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா எடப்பாடியும் எங்களை பழைய முதலமைச்சர் எடப்பாடியும் மோடி அவர்கள் எத்தனையோடு சந்திச்சிருக்காங்க. ஆனால் திருச்சியில் சந்திக்கும் போது அந்த போட்டோ பாருங்க, 2 பேரும் அந்த சிரிக்கிற சிரிப்பு பார்த்தீங்கன்னா ஐயா அது படத்தில் ஐயா சிரிக்கிற
தெய்வீக சிரிப்பையம் ஒரு படத்துல அதை எவ்வளவு தெய்வீகமா அவ்வளவு சிரிக்காங்கன்னா வெறும் சிரிப்பல்ல. இன்னைக்கு ஐபி ரிப்போர்ட் 200 தொகுதியை தாண்டி 206 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெல்லும் என்கிற ஒரு கருத்துக்கு வரப்போய் தான் இன்னைக்கு திமுக காரனை விரட்டி வீடுகளா போய் கதவை தட்டி உட்கார வைக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின். அப்ப இதுக்கு முன்னால யார் கூட இருந்தாரு? உங்களுடன் ஸ்டாலின் இதுக்கு முன்னால யார் கூட இருந்தாருன்னு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி நம்ம சொல்ல முடியாது, அவர்தான் பதில் சொல்லணும். யார் கூட இருந்தாரோ அது ஆண்டவன் தான் வச்சார். ஆக இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு வீடு விடா போய் கதவை தட்டி ஒரு சேர்க்கா அந்த அளவுக்கு தோல்வி வந்துருச்சு. ஆக இதை நம்ம வெற்றியா மாற்றணும்.